கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கர்த்தர் வாக்கு பண்ணின காரியங்கள் இன்னும் நடக்காம இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், தள்ளிக்கொண்டே போகலாம். ஒரு சோர்வு உங்களை ஆளுகை செய்யலாம். ஐயோ, ஆண்டவர் இந்த மாதிரி சொன்னாரே, இன்னும் நடக்கலே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். ஆபிரகாம் வாழ்க்கையை போல 75 வயதிலே ஆபிரகாமை அழைத்தார். 99 வயது 100 வயதாக போகிறது, இன்னும் தாமதமாக இருக்கிறதே என்று சொல்லி ஆபிரகாம் கலங்கும் போது கர்த்தர் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவேளை சில காரியங்களை தாமதப்படுத்தி வைத்திருக்கலாம், தாமதமா இருக்கலாம், நடக்காதது போல தெரியலாம். ஐயோ, இனி நடக்குமானே தெரியாது என்று யோசிக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் செய்வார், காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார், காத்திருங்க. ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். பைபிள்ல பார்க்கும் பொழுது ஏற்ற நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய நாம மகிமைக்கென்று சில ஆசீர்வாத தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் இனி வருகிற நாட்களில கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறப் போகுது. பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏதோ கடமைக்காக நாம் வாசிக்க கூடாது. அதை நேசித்து அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்டு தினம் நாம் வாசித்து தேவனை கனப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அப்பதான் நமக்கு தெரியும் எந்தெந்த சூழ்நிலையில எப்படிலாம் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அந்த ஆசீர்வாத ஊற்றுக்கள், ஆசீர்வாத வாய்க்கால் உங்க வாழ்க்கையை கொண்டு வந்து நிரப்பும். பிரியமானவர்களே, இனி தாமதிப்பதில்லை. நிச்சயமாக கர்த்தர் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். நிறைவேறும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். நிறைய ஆசீர்வாதங்கள் தாமதம் ஆண்டவரே. வரவேண்டிய பணங்கள் தாமதம், சுகம் தாமதம், விடுதலை தாமதம். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.